அனைவருக்கும் வணக்கம். மதச்சார்பற்ற தன்மை என்பது இந்தியாவின் கொள்கையிலோ கருத்தியலோ கிடையாது. மதச்சார்பற்ற தன்மை என்பது ஐரோப்பாவின் கருத்தியல். இந்தியாவின் அடிப்படை செக்குலரிசம் அல்ல. இந்தியாவின் அடிப்படையே தர்மம். அதாவது பாரத தேசம் தர்மத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது என்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் கடந்த 22ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டது மிகப்பெரிய சர்ச்சையாகியுள்ளது. குறிப்பாக அதற்கு காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து விமர்சனம் செய்துள்ளனர். ஆளுநர் ரவி அவர்கள் என்ன பேசினார் என்றால், செக்குலரிசம் இஸ் யூரோப்பியன் கான்செப்ட். அது முதலாக எழுதிய அரசியல் சாசன சட்டத்தில் செக்குலரிசம் என்ற வார்த்தை அமல்படுத்தவில்லை. பின்னாளில்தான் அது புகுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு இந்திய குடியரசு நிர்வகிப்பதற்காக அரசியல் சாசன சட்டம் எழுத முடிவு செய்யப்பட்ட பொழுது அரசியல் நிர்ணய சபையானது உருவாக்கப்பட்டது. அந்த சபையில் விவாதிக்கப்பட்டு செக்குலரிசம் என்பது சேர்க்க வேண்டிய அவசியமில்லை என்றுதான் அரசியல் சாசன சட்டம் எழுதப்பட்டது. அந்த அரசியல் சாசன சட்டம் 1952ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட பொழுது செக்குலரிசம் என்ற வார்த்தை அரசியல் சாசன சட்டத்தில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். மாறாக 1975-77ஆம் ஆண்டு, அதாவது நெருக்கடியில் இருந்த காலத்தில், ஒரு பலகீனமான பிரதமர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தனது பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் செக்குலரிசம் என்ற வார்த்தையை அரசியல் சாசன சட்டத்தில் சேர்த்து சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு சலுகை செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று முடிவை செய்துதான் அது சேர்க்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்பொழுது யார் பிரதமர் என்றால், நெருக்கடிகளை அறிவித்தவர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள்தான் அன்றைய பிரதமராக இருந்தார். அவர் காலத்தில் தான் அரசியல் சாசன சட்டத்தின் முன்னுரையில் செக்குலரிசம் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. இது குறித்து ஆளுநர் பேசுகையில், ஐரோப்பிய நாடுகளில் அரசருக்கும் அங்குள்ள சர்ச்சுக்கும் இடையே சண்டை, அதாவது விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அவர்களுக்குள் ஒத்துப்போகாத சூழ்நிலை உருவான பொழுது அன்றைய ஐரோப்பிய அரசர்கள் அரசையும் சர்ச்சையும் தனித்தனியாக பிரித்தார்கள். அதற்கு வைக்கப்பட்ட பெயர்தான் செக்குலரிசம் என்பது. ஆனால் பாரத தேசத்தில் அப்படி ஒரு நிலை எந்த ஒரு காலத்திலும் இல்லை. அப்படி இல்லாத பொழுது செக்குலரிசம் என்பது பாரத தேசத்தின் கொள்கையோ கருத்தியலோ கிடையாது, ஐரோப்பாவின் கருத்தியல் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பாரத தேசம் என்பது தர்மத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. தர்மமே பாரத தேசத்திற்கு வழிகாட்டுகிறது. எனவே இங்கே செக்குலரிசம் என்பது அந்நிய நாட்டிலே கருத்தியல் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது தர்மம் என்பது என்னவென்றால், அனைவரையும் அரவணைத்து செல்வது, அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைத்து முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்று வெற்றி நிலைக்கை அடைவதுதான் தர்மம். அதுதான் பாரத தேசத்தின் பாரம்பரியம், இந்திய மண்ணின் பாரம்பரியம் என்று ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.